அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க கொஞ்சோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி வாங்க கோயத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 429 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 654 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 250 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 72 ஃபீல்ஸாகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு குறிப்பாக செய்திகளுக்குள்ள போயிடலாம். நேற்றைய தினம் வாராந்திர அமைச்சரவை கூட்டம், அதாவது வீக்லி கேபினட் மீட்டிங் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் முபாரக் மருத்துவமனையை மேம்படுத்துதல் மற்றும் அகமதி திட்டத்தை அமைச்சரவை மதிப்பாய்வு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா நிவாரண பணிக்காக குவைத் 6.5 மில்லியன் குவைத் தினார்களுக்கு மேல் திரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதற்காக அவசர நிவாரண பிரச்சாரத்தின் மூலம் சேகரிக்கப்பட்ட மொத்த நன்கொடைகள் 65,46,078 குவைத் தினார்கள், அதாவது தோராயமாக 21.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக சமூக விவகார அமைச்சகம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. 3 நாள் பிரச்சாரம் செவ்வாய்க்கிழமை மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் இந்த தொகை நன்கொடையாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ரெட் கிராசன்ட் சொசைட்டி மற்றும் பல குவைத் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் அறக்கட்டளைகளின் பங்கேற்புடன் வெளியுறவு அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டதாக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் மது கடத்தலில் ஈடுபட்ட 2 இந்தியர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மூலம் குவைத் அதிகாரிகள் கப்பல் கொள்கலனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானத்தை கடத்தும் துணிச்சலான முயற்சியை முறியடித்து இந்த திட்டம் தொடர்பாக 2 இந்தியர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். வளைகுடா நாட்டிலிருந்து குவைத்தின் ஷுஹைபா துறைமுகத்திற்கு வந்த கொள்கலன் காகிதத்தில் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் கூர்மையான கண்களை கொண்ட சுங்க அதிகாரிகள் சந்தேகப்பட்டு முழு ஆய்வுக்கு உத்தரவிட்டனர். அப்பொழுது மதுபானம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோஹா சுங்கத் துறைமுகத்தில் அதிக அளவு போதைப் பொருட்களை கடத்தும் முயற்சியை சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குவைத்துக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பறவை கப்பலை நைஜீரியா தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதியின்றி குவைத்துக்குள் செல்லும் வழியில் லாகோஸ் விமான நிலையத்தில் 1600க்கும் மேற்பட்ட கிளிகள் மற்றும் கேனரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் மிகப்பெரிய வனவிலங்கு பறிமுதல்களில் ஒன்றான நைஜீரியாவின் லாகோஸில் உள்ள முர்தலா முகமது சர்வதேச விமான நிலையத்தில் கிளிகள் மற்றும் கேனரிகள் உட்பட 1600க்கும் மேற்பட்ட உயிருள்ள பறவைகளை குவைத்துக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டதை சுங்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். நைஜீரியா சுங்க சேவையால் திங்கட்கிழமை பிற்பகுதியில், அதாவது நேற்றைய முன்தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த பறிமுதல் ஜூலை 31 அன்று நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பறவைகளில் வளைய கழுத்து கிளிகள் மற்றும் மஞ்சள் நிற முகப்பு கொண்ட கேனரிகள் ஆகியவை அடங்கும். இவை இரண்டும் வெளிநாட்டு செல்லப்பிராணி வர்த்தகத்தில் மிகவும் விரும்பப்படும் இனங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து வந்த ஒரு கப்பலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டு அதிக அளவு போதைப் பொருட்களை கடத்தும் முயற்சியை குவைத் சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் உணவு லாரி அதாவது ஃபுட் ட்ராக் உரிமையாளர்கள் தடைகளை எதிர்கொண்டு வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிரமங்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டதால் 30% உணவு லாரி உரிமையாளர்கள் தற்போது செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய நேர்காணலில் இந்த விளைவுக்கு வழிவகுத்த சவால்களை அவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். அவற்றில் மிக முக்கியமானது சந்தைகள், சுற்றுலா மண்டலங்கள் மற்றும் முதலீட்டு மண்டலங்கள் போன்ற முக்கிய பகுதிகளில் வாகன நிறுத்துமிடங்களை அனுமதிக்க மறுப்பது. இந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு எதிர்க்கப்படும் நிதி வருமானத்தை இழந்துள்ளது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் ஒப்பீட்டளவில் தொலைதூரத்தில் இருப்பதால் போதுமான போக்குவரத்து மற்றும் செயல்பாடுகள் இல்லாததால் தற்போது உணவுடன் காஃபி தயாரிப்பது செயல்பட்டுள்ளதால் லேசான உணவுகளுடன் சூடான பானங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷுவைக் தொழில்துறை பகுதி 2 பொது தீயணைப்பு படை ஒரு ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை ஷுவைக்கில் 161 தொழில்துறை வசதிகளை மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை மீறியதற்காக 221 எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தலா குடியிருப்பு நகரத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் N3 மின்சார இணைப்புக்கான விண்ணப்பங்களை பெறுவது தொடங்கியுள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. குவைத்தில் 2 முக்கிய சாலைகளில் பராமரிப்பு பணிகளை எளிதாக்குவதற்காக பொது போக்குவரத்து துறை தற்காலிகமாக பாதை மூடல்களை அறிவித்துள்ளது. முதலாவதாக அரேபியன் வளைகுடா தெருவில், அதாவது தேசிய சட்டமன்ற சந்திப்பிலிருந்து சீஃப் அரண்மனை ரவுண்டானா வரை இடது மற்றும் மைய பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது செப்டம்பர் 1 வரை மூடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டமஸ்கஸ் தெருவில் 4வது ரிங் ரோடு சந்திப்பிலிருந்து, அதாவது 4th ரிங் ரோடு சந்திப்பிலிருந்து ஷேக் சையத் பின் சுல்தான் அல் நஹ்யான் சாலை, அதாவது 5வது ரிங் ரோடு நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் மத்திய பாதைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூடல் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 20 வரை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிங் ஃபஹத் சாலை, அதாவது 40வது இலக்க அதிவேக சாலையில் வர்ணம் பூசுதல் மற்றும் வெள்ளை நிற ஒளிக்கட்டிகளை பதித்தல் ஆகிய பணிகள் சாலைகள் மற்றும் தரை வழி போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் 7வது ரிங் ரோட்டில் நடைபெற்று வருவதாக சாலைகள் மற்றும் நில போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் தெரிவித்துள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சாதல் அப்துல்லா பகுதிகளில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.